நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானிலிருந்து தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லாஹுவை இணைக்கின்றார்கள். அவர்கள் திடீரென விழிப்படைந்து ஷைத்தானின் சூழ்ச்சியை காண்கிறார்கள். ஆனால் ஷைத்தான்களின் சகோதரர்களோ அவர்களை வழிகேட்டிலேயே இழுத்துச் செல்வார்கள். அவர்கள் பாவத்தின் பாதையிலான தம் முயற்சியில் யாதொரு குறைவும் செய்ய மாட்டார்கள். நீர் அவர்கள் விருப்பப்படி அவர்களிடம் ஓர் அத்தாட்சியை கொண்டு வராவிட்டால் நீர் இந்த அத்தாட்சியை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்பார்கள். நீர் கூறும், நான் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு என் இறைவன் வஹியின் மூலம் அறிவித்ததைத்தான். திருக்குர்ஆன் ஆகிய இது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்த அறிவொளியாகவும் நேர் வழியாகவும் நல்லருளாகவும் இருக்கின்றது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு. குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் செவிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள். அப்போது நிசப்தமாக இருங்கள். இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். நபியே, நீர் மனதிற்குள் மிக பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் இறைவனின் திருநாமத்தை தியானம் செய்து கொண்டு இருப்பீராக. அவனை மறந்துவிட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம். எவர்கள் உங்கள் இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை. மேலும் அவனுடைய புகழை கூறி துதித்துக் கொண்டும் அவனுக்கு சிரவணக்கம் சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனர்.